வணக்கம் நிக்கிதா. அதாவது தலைமைச் செயலகத்தை கடந்து செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே தீவிரமாக சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இதற்கான காரணம் என்னவென்றால், நேற்றைக்கு பாஜகவினர் சென்னையில் ஒரு சில இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்திருந்தனர். அதாவது குறிப்பாக தலைமைச் செயலகத்தினை கூட முற்றுகையிட முயற்சி செய்தனர். பின்னர் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். அதன் பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், காவல்துறை எங்களை ஒழுங்கான முறையில் நடத்தவில்லை, மரியாதையாக நடத்தவில்லை, அதனால் நாங்கள் இனிமேல் போராட்டங்களை தேதி குறிப்பிடாமல் எந்த நேரங்கள் வேண்டுமானாலும் நாங்கள் போராட்டத்தில் அல்லது முற்றுகையில் ஈடுபடுவோம் என்று அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தலைமைச் செயலகம் இது போன்ற முக்கிய இடங்கள் எல்லாமே காவல்துறையினர் மிக தீவிர சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கட்சி கொடிகளோ இல்ல கரைவெட்டிகளோ கருப்பு சட்டை அணிந்து வருகிறார்களா, அவர்கள் எல்லாமே தீவிர சோதனை ஈடுபடுறாங்க. அதன் பிறகு விசாரிக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் உள்ளே செல்பவர்கள் யார் என்னன்றதெல்லாம் கேட்டதற்கு பிறகு பேருந்துகளாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், அனைத்து வாகனங்களையுமே அதன் பிறகு சோதனைக்கு பிறகு வழியாக செல்லப்படுகிறார்கள். அதே போல் தலைமைச் செயலகத்திற்கு உள்ளேயுமே பயங்கர தீவிர சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக கருப்பு சட்டை அணிந்தவர்கள் எல்லாமே பார்த்து என்ன எதற்கு வந்திருக்காங்க இது போன்ற கேள்விகளை எழுப்பிய பிறகுதான் இங்கு உள்ள அனுப்பப்படுகிறது. தற்பொழுது இந்த சோதனை என்பது இன்றைக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் நிகழ்வு முடியும் வரை தொடரும் என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஏப்ரல் 30ஆம் தேதி முடிய வரையக்கூடிய நிலையில் இந்த போராட்டம், இந்த வாகன சோதனை என்பது தொடரும் என்பதும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனையில் இதுவரைக்கும் எந்த விதமான போராட்டத்தில் ஈடுபடுவதோ இதுவரைக்கும் எந்த நபர்களும் சிக்கவில்லை. ஆனால் காவல்துறையினர் ஒருபுறம் மிக தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகிதா.